அது அவ்வளோ அற்புதமாக பொருந்தி வந்ததை நான் பார்த்தேன். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இந்த படத்தில் துரை செந்தில்குமார் அவர்களோடு பணியாற்றுகிற அனுபவம் என்பது மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த படம் எத்தகைய சிறப்பான ஒரு படமாக வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுவது போல இருக்கின்றது. அவருடைய படங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். லெஜண்ட் சரவணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் அவர் பேசுறது வைரல் ஆகுதா அல்லது வைரல் ஆகிறதா அவர் பேசுறாரான்னு கண்டுபிடிக்க முடியல. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு, நீங்க வியாபார உலகின் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, எங்க அப்பா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, எப்போதும் எல்லாருக்கும் முன்னாடி கடைக்கு போகணும், எல்லாருக்கும் பின்னாடி கடையை விட்டு வெளியில வரணும். அதை நான் பின்பற்றுகிறேன். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய உச்சத்திற்கும் காரணம் என்று அவர் சொன்னார். இதுதான் வியாபார உலகின் பைபிள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொன்ன உடனே அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சென்று சேர்ந்தது. அப்படி தன் மூலமாக சொல்லுகிற எல்லாவற்றையும் வயலாக்குகிற ஒரு வலிமை பெற்ற ஒரு நடிகராக திரு சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ஏராளமான படங்கள் பணியாற்றி இருக்கிறேன். இப்போ போட்ட அந்த தாரமே பாடல் கூட மிகப்பெரிய வெற்றி பாடல். அவரோட சமீபத்தில் துணிவு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரபலமாக வந்திருக்க பாடல்கள். துரை செந்தில்குமார் அவர்கள் நல்ல கவிதை ரசனை உள்ள பாடல் ரசனை உள்ள ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் ஏற்கனவே படங்களில் பாடல் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய வரிகளை அவர் தேர்ந்தெடுத்த விதம், போட்ட விதம் ரொம்ப எல்லாமே மிகச்சிறப்பாக அமைந்தது. தம்பி இதோ மோகன்ராஜன் இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்கிறார். கபிலன் பாடல் எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எல்லாருக்குமே வணக்கம். நான் இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று இசையமைப்பாளர் ஜிப்ரான் சார், இன்னொன்று துரை செந்தில் சார். இன்றைக்கி தான் துரை செந்தில் சாரே நேரில் பார்க்குறேன். பாட்டை எழுதி முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பெரிய ஃபேன். எதிர்நீச்சல், உங்களுடைய காக்கி சட்டை, கொடி, பட்டாசு, லாஸ்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட கருடம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் படத்தில் நானும் ஒரு பாடம் எழுதியதில் ரொம்ப சந்தோஷம். இதில் அப்பா பொண்ணை பற்றி ஒரு பாடம், ஜாலியாக ஒரு பாடம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜிப்ரான் சார், உங்கள் குட்டிக்குடியிலேருந்து நான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற 2 படத்தில் நானும் ஜிப்ரான் சார் இருக்கிறோம். பைக்கர், இன்னொன்று லீடர். ரொம்ப ஹாப்பி சார். பாக்கியராஜ் சார் வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பி. இந்த விவேகா சாரோட நான் பெரிய ஃபேன். அவரோட ஒரே ஸ்டேஜில் நான் நிற்கிறதுல எனக்கு பெருமைன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா சமீபத்தில் வேறொரு படத்துக்காக நான் ஜிப்ரான் சார் ஆஃபீஸ் போகும்போது ஆர்ஆர் போயிட்டு இருந்தது லீடர் படத்துக்கு. அப்போ நான் படம் எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ரேராக சிரிச்சுட்டு போயிடுவார். இந்த படத்துக்கு சூப்பராக வந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னாரு. லெஜண்ட் சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் படத்தில் இருக்கிறதுக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு தனி மனிதனும் லீடர் தான். ஆல்ரெடி நீங்கள் ரியலாக ஒரு லீடராக இருந்துக்கிட்டு திரையிலேயே ஒரு லீடராக வரதில் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. வாடி ஐயா ஸ்டைலில் உங்களை ஒரு பாராட்டி ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு யாரும் போட்டதில்லை ஆர்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர், உங்களுக்கு நீங்களே தான் பார்டர். என்றும் சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், என்றுமே சோர்ந்ததில்லை உங்கள் ஷோல்டர், ஏனென்றால் நீங்கள் தான் உண்மையான லீடர். தேங்க்யூ ஸோ மச் சார். 2 பேருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. நல்ல வார்த்தைகளுக்கும் பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததா முக்கியமான தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ்நாட்டில் வழிமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர்னு சொன்னால் உண்மையிலேயே லெஜண்ட் சரவணன் லீடர். அதுக்கு உதாரணம் ஒன்று தான் சொல்லி நான் கேளுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து உங்களுக்கு வரும். முதலில் வணிகத்துறையில் வந்து தானே விளம்பரம் பண்ணி இன்னைக்கு அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களோட உரிமையாளர்களும் விளம்பரம் அவங்களே நடிச்சு பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்தது, பாதை அமைத்து தந்தது லெஜண்ட் சரவணன் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, உண்மையிலேயே பெருமைக்குரிய சமாச்சாரம், அவரோட பழகும்போது அவருடைய எண்ணெய் திறன், அதாவது பல கதைகளை மனசில் வச்சிருக்கிறாரு, பல கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சார். அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், புருஸ்லியினுடைய கதை. சிக்ஸ் பேக் வைக்கிற அளவுக்கு பெரிய இயக்கங்களே அவருக்கு போய் சேர்த்து நீங்க எல்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆற்றலாக தான் எந்த சரவணன். அவருடைய பணி அங்கீகராதபடி எங்கும் பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கும். துரை செந்தில்குமாருக்கு திரும்பவும் சரவணன் லெஜண்ட் சரவணன் படம் தருவார்ன்ற அளவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அமையும். மெய் சிந்திக்க வைக்கும் பாடல்களை தந்த தம்பி ஜிப்ரானுக்கு உண்மையிலேயே அகிலமெங்கும் கூடி குழாவக்கூடிய அளவுக்கு அங்கீகராதபடி எங்கும் இசை வெள்ளம் செவி குளிரை சிந்து மகிழ அளவுக்கு உணர்ச்சிகரமான பாடங்களை வழங்கியிருக்கிறார். அதுக்கு சிறப்பான பாடல் வரியில் தந்திருக்கிற தம்பிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சரவணன் இந்த திரையுலகு கிடைத்த ஒரு அட்சய பாத்திரம். அவர்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கு. இந்த திரையுலகத்திற்கு மிக மிகப்பெரிய சேவை செய்ய வந்திருக்கிறார். அவரை வாழ்த்து வரவேற்போம். அவருக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தருவோம். வெற்றி அவர்கள் அருகிலேயே வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எல்லோருக்கும் லெஜண்ட் சரவணன் சாரோடைய முதல் படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிரமாண்டமான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் நெக்ஸ்ட் பிக்சர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து கருடன் படம் பார்த்தேன். கருடன் படம் வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர். எனக்கு பட்டாஸ் பண்ணவர். அவர் வந்து பண்ண போகிறாங்க, ரெண்டு பேரும் இணைய போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் வந்து இப்போ பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ஹீரோயின், ஜிப்ரான் சாரோட மியூசிக் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி அடையும் என்ற ஒரு சந்தேகம் இல்லை. வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பெரிய ஆளுநர் சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு அடுத்த ரோல் வந்து ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய படமாக தான் இருக்குது. சரவணன் சார் வந்து முதல்ல சார் ஒரு நிமிஷம். நீங்கள் கலந்து சொன்னார். நான் சொன்னேன் சார், நான் யோசிச்சிருக்கேன் சார். அப்படியா சார்? ஆனால் படம் ஒன்றாவது ரிலீஸ். நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க போகிறீங்கன்னா சார் நிச்சயமாக வந்துடுறேன் சார். ஒன்றாவது வந்துடுறேன். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணான். சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது சொன்னார் சார். அதனால் 26ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு. சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கிறேன். இன்னும் சார் வந்து லைனில் வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கு. அதனால வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் சார். இந்த 3ஆம் தேதி வேறு படம் வருது, அதனால நான் தள்ளி வச்சுக்கிறோம். அவர் இது பண்ணுறாரு. அதான் நிக்கில் வச்சுருக்கோம். நான் படம் வச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் போய் 3ஆம் தேதி படம் ரிலீஸ், 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சோம். சரி ஓகே. விவேக கிறிஸ்துமஸ் தான் நினைக்கிறேன். சலாம் என்ன அப்பா சொல்கிறார்.
கடைக்கு வாங்குவோம் வாங்க மாட்டோம். அப்புறம் 100 ரூபாய்க்கு வந்து 99 ரூபாய்க்கு சட்டை கொடுப்போம். அந்த 100 ரூபா வந்து சட்டை வாங்குறது அப்படி பார்த்து பார்த்து வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து எனக்கு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சட்டமாக சொல்லி தர முடியும். என்னோட அம்மாவுக்கு குழந்தை தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபா அதனால அந்த சட்டையை எடுத்து நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ட்ராக் வந்து இந்த ட்ராக் மாறி இருக்கும்போது அதனால வந்து 199 நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணி 490 ரூபாய் வர மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லி அந்த கவுண்டரில் கொடுக்கும்போது அப்போ பார்த்துட்டு நான் இன்னும் 4 தடவை கடைக்கு வந்து பார்த்துட்டு எந்த சட்டை இருக்குது கணவன் தான் எந்த சட்டை எடுக்கலாம்னு பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா 500 ரூபா தான் பண்ணேன். அப்பா சொன்னாரு அந்த பில்லு தப்பாக வந்துருச்சு சார். நான் சொன்னேன் சார் அது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னாங்க சார் பக்கத்தில் வந்து மாறி வந்துருச்சு அப்படின்னு. இன்னும் அப்போ சொன்ன பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுக்க அப்படின்னு. சார் பணம் இல்லை. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்கலாம் நீங்கள் வச்சுக்க. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னு அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு. லட்சம் ரூபாய்க்கு சட்டை வாங்கணும் அதே மரியாதை. அதுபோல இந்த படத்தை பார்த்தோம்னே நான் துறைக்கு ஃபோன் பண்ணேன். வேற வந்து என்னோட மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து விரட்டு பார்த்தோம்னு சொன்னேன். சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும் ஒரு டைரக்டராக மாற்ற முடியும். நிச்சயமா சூரியனுக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரிய கத்தி எடுத்து வெட்டான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் சொன்னேன். நீ நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன் சரவணன் வந்து ஒரு தங்க வார்த்தை முட்டை போட்ட தங்க முட்டை போன ஒரு வார்த்தை நம்ம இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறது தொழிலாளர்கள் நல்லது சொன்னேன். நிச்சயமா பண்ற சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீச்சர் ஒரு லுக்காக இருந்தார். உண்மையாவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்து தப்பா கொடுக்குற சரவணன் லெஜண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமிழ்னா அந்த பக்கம் என்னப்பா பணம் தான் எதுனாலும் பண்ணலாமா. ஆனால் லீடர் அந்த போஸ்டர் பார்க்கணும்னு சொன்னேன் சரவணன் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த படம் நிச்சயமா எல்லாரும் வரவேற்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து லெஜண்டுக்கு அப்புறம் லீடர் ஸோ ஹாப்பி. திங்க் மியூசிக் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டைரக்டர் பொதுவாக நிறைய டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் என்னன்னு நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் கதாநாயகன் இந்த விழாவின் கதாநாயகன் ஜிப்ரான் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய முதல் படம் வாரிசுருவா திங்க் மியூசிக் தான் லான்ச் பண்ணோம். அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் ஜிப்ரானுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பம்ஸ் வந்து திங்க் மியூசிக் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாடல்கள் இருக்கு. கவிஞர் கபிலன் சார், விவேகா சார், மோகன்ராஜன் எல்லாரும் வந்து வரிகள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. 6 பாடல்களும் வந்து சார்பஸ் ஹிட் ஆகும். மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா பிரஸ்தர்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னை வாழ்த்து அத்தனை சினிமா பிரபலங்கள் லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி. ஓப்பன் பண்ண யோகி எல்லாம் ஒர்க் பண்ணால் வேலைன்னா ஜாலியாக நடக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வேலை பார்க்குறீங்க சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம். வெரி பிரதீப் ப்ரோ மாஸ் ப்ரோ நீங்கள் சம ப்ரோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு எல்லாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருளும் அப்படின்னா எப்போவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் கூட இருக்க எல்லாருக்குமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்கள் பார்க்கறதுல ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிற ஒரே வார்த்தை நிறைய நல்லா பண்ணுங்க,
நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகளில் உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம் கவிஞர் வாடி சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவர் கூட ஒரு நாள் கேட்க வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனால் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சர்வாஸ் ஒரு பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வாரத்தை திட்டி வச்சிருக்கேன். இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. போன கிடையாது தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருக்கிற படத்துலயும் அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாய் திறந்துட்டானான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரு பல தடவை அவர் ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 18 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து, சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோருக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அந்த பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்க ஊர்ல தான் நாங்கள் ஷூட்டிங் போனோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, எடுக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையே சரவணா அண்ணன் மட்டும்தான். அது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அந்த பாக்கியராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த சில்ட்ரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், விஷாலையே கதாநாயகியா போட்டுடலாமோ? இல்ல இப்ப தெரிஞ்சா வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காரு. 15 வருஷம் இல்ல 50 வருஷம் நீங்க மட்டும்தாங்க பேசுற அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல லெஜண்ட் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைன்னா இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போய மாட்டான் தம்பி. நீ வாங்குற 10 பிச்சைக்கு இது தேவையான அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் நம்ம திரும்பவும் சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா. அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், எல்லாமே அவருக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதுல முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறுகிறது. பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப அமர்ந்திருக்கக்கூடிய கிளாஸுக்கு நிறைய நினைச்சு பார்க்கணும். எங்கள் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப வருஷம் எல்லாரும் பார்க்கணும். லெஜண்ட் சரவணன் சார் அப்படி பற்றி நான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா. நான் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரைசெந்தில் சாரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எக்ஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், ராணி மாதிரி பார்த்துருக்காங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் சீரியஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்களுக்கு என்ன மாதிரி நானும் ஒரு டெக்னீஷியன் தான். கூப்பிட்டு வேலை போட்டு சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்களோட தங்கமாக பார்த்துருக்க லெஜண்ட் சரவணன் சாருக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும்
மட்டும் இல்லை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு அந்த லீடருங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷம். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணிருப்பாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங் வராங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொன்னாங்க நான் வரேன் சொல்லிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் நன்றி. ஒரே நிமிஷம் தங்கோ, நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? எனக்கு தயவுசெய்து கை தட்டுவேன். 5வது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜில் பேசுகிற விதம் அப்படி கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்மளாம் ஸ்கூலில் டீச்சர் திட்டு வெளியே நின்றுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீ அங்கிள் ஆண்டி கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுறாங்க. எது வரைக்கும் பயப்படுறாங்க எப்படி கூப்பிட்டு மிக முடியுது. சூப்பர் தலக்கம் லோகம் பக்தியும் செம்மையாக பேசுறீங்க. இன்னும் நீங்கள் கலக்கணும் எனக்கு மறக்காம மாட்டேன். ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற விஷுவல், நீங்கள் என்னென்னலாம் இந்த படத்தை பார்க்க போகிறீங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் அவர் தான். இது எல்லாமே அவரோட விஷன், அவரோட விஷனரி. நாங்கள் எல்லாம் ஒரு டூல் தான், அதை வந்து டெலிவர் பண்ணுற டூல் தான். ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. இது வேணும் இது வேணாம் அதோட இது பண்ணி
பண்ணியிருப்பாரு. மற்றபடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து லெஜண்ட் சார். லெஜண்ட் சார் வந்து எங்கள் ஹீரோ. அப்புறம் லெஜண்ட் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. சார் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் வந்து ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கும், சார் கிட்ட போய் நான் கேட்போம், சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ண ஓகே சார் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக ஒர்க் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு கேமராமேன் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறோம். அந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் எடிட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபர் ஆகும். ஐயோ இது பெட்டராக பண்ணியிருக்கலாமா, ஐயோ இன்னும் இதை தெளிவாக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் எனக்கு இந்த படத்தில் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் எக்ஸாக்டாக பக்காவாக இருக்குது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு டெக்னீஷியனை அவர் ஒர்க் பண்ணுறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அந்த ப்ராடக்ட் தரமாக வர ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது அவரோட எண்ணம். அதனால தான் அவர் இந்த உயரத்தில் இருக்காரு. ஸோ ஒரு ஆக்டராக வந்து ஒரு சீசன்டு டைரக்டர், ஒரு ஹை இன்டென்ஸ் ஸ்க்ரீன் பிளே பண்ணுற ஒரு டைரக்டர் கிட்ட நடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை டெர்மெண்டஸாக எஃபர்ட் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது செகண்ட் படம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஆப்போசிட் ஆக்ஷன் வந்தால் பட்டையை கிளப்பிடுவாரு. நான் எக்ஸாஜரேட் பண்ணல, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு எமோஷன், ஒரு ஆக்ஷன் எல்லாமே ஒரு பவர் பேக்காக வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நான் துரைசந்திரோட 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய முதல் படம் எதிர்நீச்சலில் தொடங்கி இப்போ அவருடைய 6வது படத்துலையும் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. முதல்ல அவர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த லெஜண்ட் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சார். நிறைய பேர் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. சார் ரொம்ப நிறைய எல்லாம் பேச மாட்டாரு. இந்த மேன் டேரக்டர் லிஸ்ட்டில் எனக்கு எப்பவுமே இருப்பார். சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரட் டேரக்டர். எப்போ ஒர்க் பண்ணலான்ற ஆசையில் இருந்தேன். நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து காம்பினேஷன் ஏன்னா பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணார். சூர்யா அண்ணன் என்ன பண்ணுவார், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக. செகண்டு லெஜண்ட் சாரோட பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கெட்டப்போட ஒரு போஸ்டர் காருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி அதுலேயே புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறாரு. ஏன்னா கெட்டப்லேயே 100% ஒரு நேச்சுரல் லுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேயே. அதுலேயே எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால எப்படி வரப்போகுதுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு சார் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். இந்த டீசர்லாம் வந்து ஒரு 2 hours 4 ஹவர்ஸில் வந்து டக்குன்னு ரெடியாச்சு. மேஜிக் தான் சார் அது. உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நான் சும்மா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அப்படி ஒரு நம்ம டீசர் ஒன்று வந்துச்சு. லெஜண்ட் சார், உங்களுக்கு எனக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணீங்க. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்குமா, எனக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். இந்த படம் முடியும் போது நான் சொல்கிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக ஹீரோயின் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தெலுங்குலலாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் நல்லா இருந்துச்சு சார். உங்களோட ஆதாரம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் ஃபஸ்ட்டு துரை சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் கொடியில் வந்து தனுஷ் சாருக்கு வந்து டபுள் ஆக்ஷன் அப்போ வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து துரை சார் நல்லா தெரியும். ஸோ நான் அப்புறம் மாஸ்டராகி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கருடனில் வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமும் அவர் கூட சேர்ந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ கருடனில் வந்து எப்படி என்னை நம்பி என்னை ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து என்னை வந்து அந்த படத்தை ஒன்றுமே எனக்கு கேட்கல, இந்த ஷார்ட் இப்படி வேணும் அப்படி வேணும்ல, என்னை ஃபுல்லாக ஃப்ரீடமாக விட்டார். ஸோ கருடனில் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு அதே மாதிரி நான் வந்து
பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் லீடருக்கும் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கேட்டேன் யார் சார் ஆர்டிஸ்ட்னா அப்போ சொன்னார் இது மாதிரி லெஜண்ட் சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து அவர் கடையில் எல்லாமே வாங்குவேன். கடைசியில் வந்து அவர் படம் பண்ணுறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அண்ட் டைரக்டர்ஸோட டீம் பற்றி சொல்லணும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் நம்ம ஆர்ட் டைரக்டர் சார் எனக்கு வந்து செட்டு மாதிரி போடாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எனக்கு கொடுத்து எது கேட்டாலும் உடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்து அது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தது நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் டீம் அசன் ராஜானா மற்ற டீமுக்கு நன்றி. அண்ட் கேமராமேன் சார் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நான் எந்த ஷாட் கேட்டாலும் எனக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்து விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஆக்ஷனும் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ மாசாக வந்திருக்கு. அதுக்கு நன்றி சார். உங்களுக்கும் ராஜா வினோத் ஆஷிஷ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ப்ரோ எடிட்டர் மாசாக இருந்துச்சு. நானே இப்போ வந்து டீசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டே கேட்டாங்க பார்க்கலான்னு. பட் நான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கலான்னு இருந்தேன். பட் மாஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தென் ஆர்டிஸ்ட் பற்றி எனக்கு சொல்லணும். நாங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்ட்டி அப்படியே இருந்துச்சு. அவருக்கு ஆக்ஷன் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது கூட ஒர்க் பண்ணது. சாமனா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ உங்கள் கோஆப்ரேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஒர்க் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸோ ஜிப்ரான் சார் மாஸ் பண்ணிட்டீங்க சார். மைண்ட் ப்ளோயிங் சார். ஃபர்ஸ்ட் டைம் டீசர் பார்க்கும்போது அது அப்படியே நானும் ஆடியன்ஸாக அவ்வளோ ரசிச்சு பார்த்தேன். ரொம்ப நன்றி. அண்ட் பாயண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆப்ரேஷன். உங்களையும் ஆக்ஷனில் வந்து ரோபெல்லாம் கட்டி தூக்கி அடிச்சு ஸோ ரொம்ப பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ லீடர் அவரை பற்றி பேசணும். சார் பற்றி சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ சார் பண்ணணும். சார்கிட்ட போய் சொன்னேன் சார் இது மாதிரி எனக்கு ரிஹர்சல்லாம் பண்ணுவோம் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் ரிஹர்சல்ஸ் கூப்பிட்டோம். ஸோ வந்தார். நாங்கள் பண்ணுற ரிஹர்சல்ஸ் தான் பார்த்துட்டு அப்படியே ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் நினச்சி கூட பார்க்கல அவர் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து மாஸ்க் காட்டுவாரு. நான் நினைக்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து சார் நான் இந்த படத்தை வந்து எனக்கு ரியலிஸ்டிக்காக வந்து உங்களை வச்சு தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபுல்லாகவே வந்து நான் டியூப் யூஸ் பண்ணாமல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது ஒத்துழைக்கணும்னு அதுக்கான ஃபுல் கோஆப்ரேஷனும் கொடுத்து எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ஏழாக தான் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஃபுல் ஃபைட்டுமே எனக்கு இருந்தது சாதாரண விஷயம். எல்லாத்தையும் டியூப்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு அதை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நான் வந்து ஸ்பாட்டில் பயங்கர ஜாலியாக வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நன்றி சார். நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோம் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து ப்ரொடக்ஷன் சைட்லேயே நான் சொல்லணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் அம்பிகாபதி சார் அண்ட் டீம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அவ்வளோ பெருமையாக அவர் படத்தில் ஆக்டராக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்களும் பார்க்க போகிறீங்க அது செகண்டரி. பட் ஆஸ் எ ஹியூமன் உங்களை பற்றி நிறைய வேறு ஆட்கள் மூலியமாக தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்க மேலே உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும்போது நிறையா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனாக வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நன்றி மறக்காமல் இருக்கும்போது அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களே இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்கள் படம் இல்லை நீங்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாக. அண்ட் டெக்னீஷியன் ஃபார் பேக் இந்த படத்தை வந்து எல்லா விதமான பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண நிறைய படங்களில் சாப்பேட்டா அந்த மாதிரி அரண்மனை 4 இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது இந்த படம் ஒரு முழுமையான பேக்கேஜாக நான் பார்க்குறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு ஹாரர் ட்ராமா. பட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் வந்து புதுசாக ஒரு ஜானரையோ புதுசாக ஒரு என்டர்டெய்னரையோ டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போது மியூசிக் இந்த பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது சில நேரத்தில் ஒரு கோயில் போகும்போது நமக்கு வந்து நில தெரியாமல் நமக்கு சோக்காய் கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை ஸ்டேஜில் கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகான சாங். டெஃபினெட்லி இந்த சாங் வந்து நான் அவங்க பெரிய ஃபேன், ஏற்கனவே பெரிய ஃபேனு. லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஜிப்ரான் சார்னா, கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லையும் அழகாக கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் நான் மியூசிக் டைரக்டர் ஆகுவேன் சார். இது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்கியராஜ் சார்
பிக் ஃபேன் ஆஃப் யூஸ். பாக்யராஜ் சார் பற்றி ஒரு சொல்லணும்னா, என்னோட 2வது படம் தாயம்னு சொல்லி கதை திரைக்கதை வசனமைக்கும் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போது நான் சாரை போய் மீட் பண்ணேன். பார்த்திபன் சார் மூலிமா எனக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னு சாந்தனிட்ட சொன்னேன். அப்பா வராதுன்னா என் படத்துக்கே அவர் வந்ததில்லை, எப்படி உங்கள் படத்துக்கு வராருன்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, வர பல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே லெஜண்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார். அந்த லெஜண்டுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் ஆகட்டும். Thank you so much for mentioning, and very very happy, Matthew brother. Thanks for mentioning, and எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்கும். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம், ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணோம் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் இங்கே எந்த குறவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி தூக்கி வச்சு கொண்டாடணும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டிஓபி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆனஸ்ட் ரிவ்யூ. நான் எப்பயுமே படத்தை வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டேரக்டர் சொல்லும் போதும், படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைனா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னதால நான் நம்புறேன், நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்கள் கையிலேயும் இருக்குது. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் ராம் சார், இந்த படத்தோட நிகழ்ச்சிக்கு வந்து அடுத்த படத்துக்காக வெயிட்லாம் கம்மி பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸம் ஆகிருக்கீங்க. மீடியா செக் மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, யோ அம்மா காமெடி பண்ணாரு நீ வேறு இல்லைங்க சீரியஸாகவே மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன், இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார். வந்து பொதுவாக பேசினோம். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடான்னா, ஐ நோ இஸ் அ மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயாக யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டேரக்டரா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவாக டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டேரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிடுப்பாங்க, ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாராக இருக்காரு. 2வது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவரே பேசி வச்சிருக்காரு. அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சிருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சிருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் டிசிப்ளின், யோர் சீரியஸ்னஸ். பொதுவாக சொல்லுவாங்க a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு
நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஜோக் சொல்லுவார். அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் ஹியர்ஸ் அ வெரி வெரி பிக் விஷன் இன் லைஃப். அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ ரஜினி சார், உங்கள் மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ் சொல்லணும்னா இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னா த வே ஹி சூசஸ் இஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும். இங்கே இந்த லாபி இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சென்சிபிளாக பேர் அந்த பாப்பா பேர் என்ன? ஏன்னா அழகாக படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகாக அந்த நடிகை ஒருத்தர் வந்தாங்க. பேர் தான் நிஷா. நிஷா போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாங்க. வந்துட்டு படத்தை பற்றியே பேசுகிறேன். நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவங்க கூட ஹீரோயின் அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேற இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கல. ஓகே, கம்பேக் படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்சம் நேரம் அதே பார்ப்பேன். நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மனுஷனோட பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் ஓனர் உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்யணும்னு, ஆஹா இது சூப்பராக இருக்கு, தலைவா கலைக்கிறலான்னு. எங்க செட்டுலாம் கிடையாது, இது லைவாக இருக்கிறோம் தூத்துக்குடியில். இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும். ஆனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார் பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணேன். அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலே டைரக்டர் ஏற்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். திங்க் பண்ணியே இருக்கிறார். இன்னும் எப்படி நடிக்கிறது, ஹீரோ வந்துச்சுன்னா அதை பண்ணி நம்மளுக்கு அதை பார்த்தது ஒரு பரம்பரை போச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட் இதில் உண்மையிலேயே போடலாம். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜெண்ட் அவருக்கும் முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்கறது இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக ஏற்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாம், அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணால் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கு, செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கு. அது எல்லாருமே வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லுங்க வந்து பேசுகிறேன். அது உண்மையை அந்த வெறி அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுதான் சம்பாதிக்கல. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது பரம்பரையாக பணம். எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு
அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குற வீடு இந்த மாதிரி செட்டு பண்ண மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார் அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல. நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்க. தலையெல்லாம் சுத்திச்சுன்னா என்ன மாதிரி. ஆனால் ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அந்த போய் படுத்துட்டு ஒண்ணு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட்ட விட்டு வச்சிருக்கிறாங்க. சுத்தி எந்த போனாலும் அவர் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றேன், எங்க ஐயா இதுக்குள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தார் காலையில, ரொம்ப நன்றின்னு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. அப்படி வர மத்தியானம் சொல்றேன், என்ன தலைவர் இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை. ஆமாங்க வரவே இல்லை. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இந்த விஷயம் என்னடா, முதல் தெரு கூட்டு போய் காண்கிறாரு, இவங்க தாத்தா ஏதோ 1926 கட்டியிருக்காரு. அதுவே பயங்கரமா இருக்கு. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டியிருக்காரு. அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமான. அப்ப நான் கட்டின இல்லைங்க, அதுதான் 3வது இல்லை, நீங்க தங்கியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம், பேசணும், தின்னோம், போனோம். ஒரு சாதனை பண்ணணும், தீர் பண்ணணும். அதோட அது மாதிரி சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனாலதான் வியாபாரமே லீடர் வெரி நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படத்துக்கு வெற்றி பண்ணாங்க. அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிற மியூசிக்ல எப்படி இருந்தாலும் ஒரு படத்துல ஒரு ஹிட் சாங் எப்படியா கொடுத்துருக்கோன்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் படம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில. அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே போதும், இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம் தெலுங்குலாம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கு பிச்சுச்சுன்னா ஒரு 1000 crores ஆகிடும். சின்ன போடுறது பெரிய பிகலாம் போடுறோம். ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹீரோயின். திரு லெஜண்ட் சரவணன் அவர்களோட தொடர்பான பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. நிக்கில் முருகனுடைய பேட்டியை பார்த்து தான் எனக்கு ஃபோன் பண்ணேன். பேசும்போது அந்த பேட்டி எப்படிலாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கூறிய பார்வையோடு அவர் அப்ரோச் பண்ணார். அது உதாரணமாக சொன்னோன்னா, இதே படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் சமீபத்தில் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட் அப்போ டைரக்டர் சொன்னார், 90 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது, அடுத்த நிமிஷம் கரெக்ஷன் 97 நாட்கள். எவ்வளவு ஃபிங்கர் டெஸ்ட் வச்சிருக்காரு எல்லா புள்ளி விவரங்களையும். கூடவே 1.5 காட்சி டெய்லி வச்சிருக்கார். அதனால 100 நாளைக்கு மேலே படத்துக்கு நடந்துருக்கிறாரு. அவரை முதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அவருடைய அந்த சாம்ராஜ்யம் இருக்க அதை அப்படி ஒரு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இங்கே இருக்கிற கதாநாயகர்கள்லாம் 25 வருஷம் முடியும். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் சினிமாவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேஷன் தான். அது நடுவில் நன்மையில் சிங்கப்பூரி ஒரு நேர்காணலுக்காக கிட்ட வந்திருந்தார். அப்போ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். நான் கடவுள் படத்துடைய படப்பிடிப்பு சாமியார்களை வச்சுட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு வாரா ஒரு சாமியார்கிட்ட நடிப்பு பண்ணிருக்காரு. அந்த சாமியாருக்கு இவர் சொன்ன மாதிரி நடிக்க முடியல. இவர் ஒரு 7 பேர் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி திட்டிட்டு போயிட்டாரு. இந்த கோச்சிட்டு அந்த சாமியார் கிளம்பிட்டார் படப்பிடிப்பு. அவர் ஏற்கனவே நடித்த பல சீன் இருந்ததுனால அவரை சமாதானம் பண்ணி கூட்டுறதுக்கு
ஐயா வாங்க இந்த படத்தில் மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் கொண்டாடுவாங்க, அதனால் மிஸ் பண்ணாதீங்க. உடனே அந்த சாமியார் சிரிச்சிருக்காரு. என்னங்க சிரிக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம் தானா இங்கே வந்தேன் நான் விட்டுட்டு இதெல்லாம் வச்சு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வரதுக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, செல்வாக்கு, பணம், புகழ், இந்த மூணில் எதுக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்திருக்காங்கன்னா 2 படம், ஒரு சல்மான் கான் ஒரு ஷாருக் பண்ணாங்க. அந்த போட்டோவை காட்டி அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தை அதுதான் இன்றைக்கு இப்படி ஒரு மனிதரை இந்த சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் சொன்னால் அந்த சாதனை இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு நகர் நிகழ்த்துவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்று எம்ஜிஆருடைய பாடல், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்ற பாடல். இன்னொன்று சிவாஜியுடைய பாடல், நிலை உயரும் போது படிப்பு வந்தால் உலகம் உன்னை வணங்கினார். அதுக்கு அடையாளமாக இருப்பவர் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. உங்களுடைய வரவு சினிமாவில் வந்து மிகப்பெரிய வரவு சார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுக்கணும். அதன் மூலம் பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படத்தில் இணைந்து பணியாற்றவங்களுக்கு யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். அது மாதிரி அற்புதமான ஒரு இயக்குனர் தேர்வு செய்திருக்கிறார். அந்த பக்கம் ஜிப்ரான் பல திரைப்படங்களில் சாதனை குறித்த இசையமைப்பாளர், சூப்பர் டீம் செட் ஆகிருக்கு. அதனால் இந்த லீடர் மாபெரும் வெற்றி அடைவதில் எந்த சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். லெஜண்ட் சரவணன் சார், நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் லீடர் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவில் லீடர் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டோட நீங்கள் லீடர். எனக்கு நீங்கள் நம்ம லெஜண்ட் படத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி அந்த பேஷன் இருக்கு. சினிமாவில் அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த சினிமாவிலும் இவ்வளோ பெரிய சாதனைன்னு வந்திருக்கீங்க. அந்த முயற்சியிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டணும். பர்டிகுலராக இந்த படத்தில் உங்களுடைய காம்பினேஷன் இந்த துறை ரியலி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜண்ட் சார் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லுக் வந்த உடனே ட்ரெயினில் வந்த உடனே நான் உடனே ஒரு மெசேஜ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக சாரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு. என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என்னென்னா, ஒரு தனுஷ் சாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கொடி மாதிரி, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எதிர்நீச்சல் மாதிரி, நம்ம சாருக்கு அதே மாதிரி சூரிய அவர்கிட்ட சொன்னோம் கருடன் மாதிரி, நம்ம சார் காலங்காலத்தால் அதாவது அவருடைய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக லீடர் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்குற லீடர் ஒரு மிக முக்கியமான படமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அப்பா மகன் சென்டிமெண்ட்னாலே மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சாருடைய தெரி படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய விஸ்வாச படமாக இருந்தாலும் சரி, நிறைய படங்கள் நம்மளாம் எதிர்பார்த்தது வந்து அப்பா மகன் சென்டிமெண்ட்டில் ஒரு படம் வரும்போது ஜனநாயகன். அதை மிஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ லீடரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பா மகன் சென்டிமெண்ட்டில் அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக அப்பா மகன் சென்டிமெண்ட்டோட நல்ல படம் வரணும் எதிர்பார்த்துருக்கேன். அந்த வெற்றி இந்த படம் வந்து ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் அவருடைய படைப்புகள் எல்லாமே மாபெரும் வெற்றி படைப்புகள். அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்பாக இந்த படம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஜிப்ரானுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெயிலர்லேயே அவருடைய அந்த டீசரில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ எலிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சார். இந்த படத்தினுடைய ஹைப்பு ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்லி பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். அது நிக்கில் முருகனுடைய மாபெரும் படைப்பு. அதில் நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பை வந்து நிக்கில் கொண்டு வந்திருக்காரு. ஈவெண்ட்டை இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் சார், உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு படம் இருக்குது. அது தமிழ் சினிமா மிகப்பெரிய பட்ஜெட்டில் உங்களுடைய பெரிய பெரிய பட்ஜெட்டில் அடுத்த படங்களும் பண்ணணும். துறைசாருடைய அடுத்த படம் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பெரிய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ஒவ்வொருவரும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும்னு வாழ்த்து சொல்கிறேன். லீடர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய ஒரு லீடிங்காக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக எதிர்பார்ப்போட வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக
atmosphere. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much, Chennai Media Fraternity and everyone who all are present here for adding grace to our event. And just want to say, you know, whenever I come on this stage, this particular stage, I feel like this is not an ordinary platform or a stage. It is much more than that. It is beyond that. It's a sacred place. It's a sacred platform where legendary actors left their marks and paved path for us. Icons like Sridevi ma'am, Kamal Hassan sir, Rajni sir, they have contributed significantly for Tamil cinema. And today, yes, today, thank you so much. I have had that opportunity to be able to stand on this particular stage and to be able to connect with you people one-on-one. So thank you so much. So I'm feeling extremely fortunate. And now for this film, our leader is standing next to me. First time. You know what I found and what I felt about him? Like, he's an epitome of kindness and generosity. And the one question I have asked him when we were shooting in Georgia, how come you are so concerned about everyone present around you? आप सबके लिए इतना सारा केयर कैसे कर लेते हो? That's your nature, I know that. So he replied me there, and that actually stayed with me. That people are gonna forget you soon, but they will never forget one thing: how you have treated them. And that's the thing that stayed with me, sir. Thank you so much for motivating me. Thank you so much for being there for me. And I'll tell you one thing about him. I don't know much about his films before, but for leader, he has invested himself like anything. Also, I have seen his 360-degree transformation throughout this film. I know he worked tirelessly for this project. So congratulations, and I'm sure this movie is going to be a huge landmark in your career. All the best, sir. I love you so much. And now coming to my favorite person. So, captain of the ship, Durai Sindhu Garu. क्या बोलूँ मैं आपको? I mean, a few months back, when I got a call from his side, he started narrating the film. And deep inside my heart, it was already a yes. I was dying to work with you. You are a visionary in yourself. And I'll tell you one thing, we are poles apart, north and south. He hardly speaks, and I am the chatterbox that you have to shut me up. You know, I'm somebody like that. But surprisingly, we get along very nicely on the sets of Leader. And thank you so much, sir. And yes, one more thing I want to mention here, that if given a chance and I have to steal one thing from Simple Garu, that would be patience. I told you just now, remember? No matter how the circumstance will get, chaos here and there, but this guy never loses his calm and cool. I respect you a lot. Thank you so much. Thank you so much, Saravanan sir. And to the entire team of Leader, congratulations. The big day is not that far. Our film Leader is going to release on 3rd April. So, Kandipa must watch. Thank you so much. Thank you. Giving me goosebumps. So, thank you so much. And Venkatesh Karu, my DOP, my cinematographer, he's a visionary himself. Thank you so much for trusting me and making me feel so beautiful and gorgeous also. Thank you. Thank you. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ் வந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரபலமாக எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ, நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் அதை பற்றியும் அதை அவர்
20 வயசுல 25 30 வயசுக்கு முன்னாடி உடம்பு வந்துருச்சு. அது இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது பெரிய சமாச்சாரம். இந்த டைட்டில் லெஜண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டாக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனை பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்பவுமே நல்ல டெக்னீஷியனை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டேரக்டராக இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவர் அதை செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் பூரா டிஃபரானது எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்தவரைக்கும் பார்த்துருக்கேன், ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக எனக்கு எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே அதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெயினில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்கும் போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினைச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும். என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து ஆல் டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பக்கபலமாக டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து நன்றி. எல்லாருக்கும் பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் வந்து அவங்க யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. பைக்கர் ஃபில்மும் வீடும். ஸோ அதனால் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தது. அண்ட் பார்க்கும்போதுலாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஜாப் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் முடிச்சது விவேக சார் அண்ட் மோகன். அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரியும்போது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் ஃபாரினில் ஒரு ஃபைட் வந்து அதே ட்ரெயின் சொல்லாமல் தெரியல. பட் ஓகே ஆமாம் வந்துச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கோம். அதான் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் பண்ணி எடுத்துருக்காரு. மாஸ்டர் சார் இந்த சின்ன இடத்துக்கு நான் பார்த்துட்டு இதுக்குன்னு ட்ரெயினுக்கு நம்ம ஒரு டீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டீம் பண்ணோம். அண்ட் படத்தில் ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நான் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ. நீங்கள் சூஸ் பண்ணுற படத்தில் ரீ ரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக சிங் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் எனக்கு பட் தெரியும், எனக்கு தான் அந்த கிரெடிட் வரும். தேங்க்யூ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். நவ் ஐ கம் டு மை டேரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டேரக்டரோட எல்லா ஃபிலிமுமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டேரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் எப்படி சூப்பர் ஹீரோ ஆகிறதும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும்
ஒரு டேரக்டர்னாலும் அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கே ரவிக்குமார் சார், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்குள்ள ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்து ஹீரோஸுக்கும் விசில் வாங்கி கொடுக்குற டேரக்டர்ஸ், அது வந்து பெரிய, அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் துரை சார் கண்டிப்பாக இன்னும் நிறையா இடத்துக்கு போவாங்க. ஏன்னா ஒரு தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு அந்த ஆர்ட் பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியும் வாங்கிடுவாரு. லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லாரும் எல்லா பற்றியும் பேசினாங்க. மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவருக்கும் தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் இன்னும் 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது இதுலேயே ஆக்சுவலி என்னோட சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டடி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ். அண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்போது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீங் உங்களோட என்னோட சாங்கில் டேரக்டர்ஸ் மாதிரி ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படிங்கிறது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ, அந்த சாங் எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. தேங்க்ஸ் அலாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. நான் படம் பார்த்துட்டு டேரக்டர் கால் பண்ணிட்டு, ஏங்க இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க. ஐ திங்க் லெஜண்ட்ஸாகவும் வேறு லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட ரீச், லாங்குவேஜஸ் தான் சேர்த்து மல்டிலிங்குலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் ஓகே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலான்னு. கண்டிப்பாக அப்படி ஒரு இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு புரியுது. முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம், ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 years அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு பிக் பண்ணது ஜிப்ரான் சார் தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்லேருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணு நினச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவார். இப்படியாக எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஷூட் பண்ணும்போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி என்னோட ஏடிக்கிட்ட நான் சொல்லிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அதை தோணுச்சு. ஸோ ஆனால் அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லாக வேணும்ப்பா எனக்கு. ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவங்க ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்குது, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு. அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவரோட திங்குக்காக ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது. பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி, துரையும் சரி, நல்ல நண்பர்கள் அமையிறது வரோம். அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு.
கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டாக ஒரு கருத்து தூரம் இன்னும் ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைலில் ரணகலமாக பேசி என்ன அளவைப்பாரு. அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுன்றாரு அலோவ் பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ள எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 படமாக எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப் த்ரோட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனாக வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டராக வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியே காட்டுவார். அதுதான் வந்து அவர் டீமோடு அவர் அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைட்டை வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். ஓ இந்த பக்கம் இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ் ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டர் எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணணுன்ற எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. பிடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ், இந்த 2 பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவன் அமைஞ்சது 2 பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு. ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததாக பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிடுது. ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த லைட் ஆஃபீஸர் இருந்து ப்ரொடக்ஷனில் இருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியாக இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு பான் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர் உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி லெஜண்ட் சார், இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அதை கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டேரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவரோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடித்து கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். லெஜண்ட் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் கம்மியாக இருக்குது. அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி.
அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம், ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போக வேணாம். அவரோட எனர்ஜியை பற்றி சந்தோஷ் சொல்லியிருந்தாரு, நானும் அதை சொல்லணும்னு நினச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படிதான் இருப்பார். அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த 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 துறைக்குள்ள நம்ம என்ன இலக்க போய் அடையணும். இப்போ மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அந்த அவரோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவி, அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 hours முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். அவர் டெய்லியும் எவ்வளோ நிறையா செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும், பல இடங்களில் வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, நான் போன ஆடியோ லான்ச்சில் கூட அந்த இதில் சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கான கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சிருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லையும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த இடத்துல அவரோட ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து இந்த எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகிறோம். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம், எனக்கும் வழி தெரியல, மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மக்களா ஒன்று தெரிஞ்சது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம். இவங்க எந்த டைம்ல நம்மளே இப்போதான் வரோம் நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னா அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூர்ல. அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்கு. அதுக்கு போறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழ்ல லெஜண்ட் சார் அவர்களே, வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரைன் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்றதுன்னா, ஒரு அம்பு, ஒரு வில்லுல இருந்து கிளம்புற அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றது அப்படி அவங்க செய்யற மாதிரியான அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அடுத்ததா அவரோட என்லைட்மெண்ட். நான் வந்து பாலமேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைம்ல நானும் பாலமேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு டிராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம் இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்றை யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், அவனுக்கு பேரும் புகழும் அதனால கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைச்சதான்னு கேட்டாரு. கிடைச்சது குருவே, ஆனால் எனக்கு
ஒரு 3 நாள் அந்த வேலையை நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அந்த பாலகேந்திரா சார் சொன்னார், பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்துட்டு சாதித்தேன். அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளோ ரசிச்சு பண்ணுறாரு. காலையில் வராரு, சீக்கிரமாக சாயந்தரம் போகிறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர், அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். எங்க எல்லாரும் 2 வருஷமா உழைச்ச அந்த படம் ஏப்ரல் 3 தேதிக்கு வருது. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சினிமா மாணவனா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை அப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துலையும் இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நான் மாற்றிக்கணும், இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதை நான் கற்றுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. கண்டு ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தையும் ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மையும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமான, ஒரு பாதுகாப்பான, ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரமாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கு அவர் பாராட்டிப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு குத்து சாங் அதே போல் எதுவும் கிடையாது. இது படத்தோட ட்ராவல், அதாவது ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்குது. அதுக்கான வரிகள் இருக்குது, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணித்தோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறார். அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல் அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவர் சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு படுத்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பாக பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நெஜதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்கள் டீமில் உள்ள மகேஷ் மேட்டிஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் அதில் எங்களுக்கு இந்த படத்தில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியஸ் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும், அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட் இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெலாம் மறந்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது.
இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதி கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார் ஒன்னே ஒன்று இருக்கு சார். ஒன்றுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணா எப்போ வேணா என்ன வேணா ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ் ஒரு 10 டேஸில் வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகல. சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கிருந்து வந்து தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுள் தான் எனக்கு சொன்னோம். அதே போல இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசா அர்ப்பணித்து இதில் ஒர்க் பண்ணாங்க. எப்படி நம்ம தலை எப்படி அப்படிதான் ஆளு. ஸோ அதே போல என் கூட இருந்த எல்லாருமே அவங்க தன்னை அர்ப்பணித்து அந்த இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்கு எல்லாரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட தேங்க்ஸ். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்ட்டுக்கு வரேன். ஆர்டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்த ஷார்ட் போகுது திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு உடனே பக்ரீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது நீங்கள் 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவர் சொன்னார், மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனால் இப்படி வச போடுவாங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு. ஆனால் அப்புறம் அறந்தாங்கி நிஷாண்ட் அப்புறம் சொன்னேன் வந்து இல்லை இது நீங்கள் பண்ணது கரெக்ட் தான். இந்த வந்து சீன் அப்போ தான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த சீன் அது கூட ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல் பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதே போல் பல ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இயல் பாப்பா, அவங்க வந்து ஒரு பான் ஆர்டிஸ்ட் தான். டைரக்டர் ஆல்ரெடி இப்போ சொன்னார். அந்த சின்ன வயசுலேயே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக டெலிவரி பண்ணுற விதமாகட்டும் எல்லாம் ஆகட்டும். செட்லேயே அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பெரிய ஹீரோயினாக வரணும்னு. அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நம்ம ஜார்ஜ் வில்லியம்ஸ்னு நடித்தார் என் கூட. அப்போ அவர் வந்து ஒரு சீன், அவர் அங்கே நிற்கிறார், நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். சார் நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும், இதான் சார் அப்படின்னு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். சார் சினிமா தானே சார், இது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த சீனை முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னுடைய எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெல்லாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி பிரபாகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி வீசினார். அப்படி பார்த்தா எல்லாம் ஃபோன் தெரிச்சு ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்ன சார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு. ஏன்னா அவர் அச்சானபாக 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, கடவுள் கொஞ்சம் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன், இது இப்படி பண்ணுறேன், யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பயம். ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்தளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப், அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அவருடைய இது பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மேனரிசம் பண்ணார். சிரிச்சுக்கிட்டே ஒரு மேனரிசம் பண்ணார். அப்போ நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மேனரிசம் நல்லா இருக்கு சார், படம் ஃபுல்லாக இது ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுரும், கண்ணில் பிளட் மாதிரி ஒன்று இதாகிடும், கிளாட் ஆகிடும். ஸோ எவ்ரி ஷாட், அதாவது அந்த கிட்டத்தட்ட 14 days எவ்ரி ஷாட் வந்து அவர் கண்ணில் அந்த பிளட்டை போடணும், எவ்ரி ஷாட்டு. அதாவது யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அவரே அந்த கரெக்டாக அந்த ஷாட் ரெடினா அந்த கண்ணில் அந்த பிளட்டை போட்டு வந்துடுவார். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே சிரமமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், அது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு. பட் அவர் வந்து அதை டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியாரிட்டி, அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நீங்கள். அதே போல் நம்ம ஷியாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டரை வேறு யாரும் பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதே போல் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் வேற இருந்து ரைட். நம்ம வந்து அமிர்தா இறந்த ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்க ஒரு சின்ன ரோல், அதில் நல்ல ரோல் தான் அவங்களுக்கு. அமிர்தா ஐயர் ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சீனாக இருக்கும். இந்த சீனை அவங்களால எப்படி கன்சியூம் பண்ண முடியும், எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயத்தோடய நம்ம இருப்போம். ஆனால் அந்த சீனை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. அதே போல் ஒரு எமோஷனான ஒரு சீன் இருந்தது, அதுலேயும் வந்து அவங்க அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாங்க. அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி மேடம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பு, அதாவது அவங்களுடைய ஷெட்டில் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெய்ப்பூரில் தான் இருந்தது. ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. ரியலி அதை வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேறு வேறு அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணால் நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு சார் வந்து மைண்டில் ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது, சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் VTV கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ்அப்பு. சார் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஷார்ட் டேக்கு போயிட்டு இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்க. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு VTV கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் பண்ணி, எத்தனை முறை எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காமல் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டைலாக்கு, அவர் ஒரு டைலாக ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்றில் ஆரம்பிச்சு இன்னொன்றில் முடிப்பார். அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதில் ஆரம்பிச்சு இதில் முடிப்பார் பார்த்தா அப்பவும் மாற்றி பேசுவார், நம்ம ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஆனால் ஏன்னா அவர் ஒரு காமெடியில் இருப்பார், நம்ம ஒரு சீரியஸ் மோடில் இருப்போம் அந்த கேரக்டரு. ஸோ ஒரு காமெடியாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வரம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை 2மே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டிருக்காங்க. ஸோ எங்கள் படக்குழுக்கும் சரி, எங்கள் படக்குழுக்கும் சரி, எனக்கும் சரி இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு
லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு எந்த ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கம்மிங் April 3 வர குட் ஃப்ரைடே அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க. உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த ஆண்டோட இருக்குன்றதோட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்தது. ஸோ சம்மர் ஹாலிடே லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் நிறைவேறடைய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமாக ரிலாக்ஸாக ஹாப்பியாக போங்க.